வணக்கம் நண்பர்களே, தோழிகளே, மாயப்படலுக்கு வரவேற்கிறோம். இது ஒரு அற்புதமான மாய உலகம். கற்பனை உலகில் பயணம் செய்ய தயாரா? நீங்கள் தயாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். நன்றி. பொறுப்பு துறப்பு. இந்த பதிப்பு முற்றிலும் கற்பனையே. இதில் வரும் சம்பவங்களை நம்பவோ பின்பற்றவோ கூடாது. இதில் கேட்டிராத கற்பனைகளை பதிவிடுகிறேன் சுவாரஸ்யத்திற்காக. இந்த படைப்புகளின் தொடர்பு கதைகள் தொடர்ந்து பதிவிட இருக்கிறேன். இது போன்ற கதைகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் சுவாரஸ்யம் தரும் என கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். கதைக்குள் செல்வோம். அனல் அரக்கனின் ரகசியம். அனல் அரக்கன் பற்றி யாருக்கும் முழுமையாக தெரியாது. அவன் முடியாதவை கூட முடித்து காட்டுவதுதான் அவன் மன உறுதி. அவனும் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தான். பல ஆண்டுகளுக்கும் முன்பு அனல் இரும்பனுக்கு ஒரு அண்ணனும் அண்ணியும் இருந்தார்கள். பேர் தர்மசீலன் மற்றும் அங்கையர்கண்ணி. உதாரணமாக ராமன் சீதா போல இவன் லக்ஷ்மணை போல இருந்தான். அவனிடம் எந்த காரியம் கொடுத்தாலும் ஒரே நோக்கமாக செய்து முடிப்பான். இதை யாராலும் செய்ய முடியாது என்றாலும் செய்து முடிப்பான். அப்படிப்பட்ட வல்லமை கொண்டவன். ஒரு நாள் அங்கையர்கண்ணி தண்ணீர் எடுக்க அருவி கரைக்கு சென்றாள். அங்கு வழுக்கிக் கொண்டு கீழே விழுந்தாள். அங்கு ஒரு குகை இருந்தது. அங்கு என்ன இருக்கும் என்று பயத்துடன் உள்ளே சென்றாள். திடீரென்று முரட்டு உடல் கொண்ட ஒரு பெண் தேவதை அவள் கண்முன்னே வந்து நின்றாள். நான் உனக்கு வரம் தருகிறேன், அதற்கு பதில் எனக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடு என்று கூறினார். அந்த தேவதை கொஞ்சம் விகாரமாக இருந்ததால் பயத்துடன் வெடவெடுத்துப் போனாள் அங்கையர்கண்ணி. அதோடு என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமலும் குழப்பத்தில், நான் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக நான் என் கணவருக்கு பிறகு சாக வேண்டும் என்று கேட்க அந்த தேவதையோ அந்த வரத்தை அருளினார். எனக்கு எப்போது அன்பளிப்பு கொடுப்பாய் என்று கண்டிப்புடன் கேட்டாள். நாளை கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு பயத்தோடு அவசரத்தில் ஓடினாள். நேராக வீட்டுக்கு சென்று தன் கணவனிடமும் அனலிரும்பனிடம் நடந்த அனைத்தையும் கூறி அழுதாள். தவறான வரத்தை கேட்டுவிட்டோம் என்று கதறி அழுதாள். சரி, அழாதே, நாளை போகலாம், அப்படியே மறுவரம் கேட்கலாம் என்றான் தர்மசீலன். அடுத்த நாள் சில மீன்களை பானைகளில் பிடித்து கொண்டு போய் தேவதை இருக்கும் இடத்திற்கு அங்கையர்கண்ணி கூட சென்று இதை அன்பளிப்பாக கொடு என்றான். இருவரும் இருக்கும்போது திடீரென தேவதையும் வந்தார். தேவதையை பார்த்ததும் இருவரும் வணங்கி அன்பளிப்பை கொடுத்தனர் மற்றும் அந்த வரத்தை மாற்றி கொடுக்க வேண்டும் என கேட்டனர். வரத்தை மாற்றி தர முடியாது என கண்டிப்பாக கூறினார். வேண்டுமானால் உனக்கும் ஒரு வரம் அளிக்கிறேன், ஆனால் அதற்கும் எனக்கு அன்பளிப்பு வேண்டும் என்றார் தேவதை. சரி என்று தர்மசீலன் மகிழ்ச்சியானான். எனக்கு சாகா வரம் வேண்டும் என கேட்டான். கண்டிப்பாக தருகிறேன் என்றார் தேவதை. இதையெல்லாம் அனல் இரும்பன் ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான். அண்ணனும் அன்னையும் சென்றதும் குகையில் நுழைந்தான். அந்த தேவதையின் காதுகளில் சாகா வரம் கேட்டான். அந்த வரத்தை வைத்து என்ன செய்வாய் என்று கேட்டாள் தேவதை. என் அண்ணன் அன்னிக்கு உதவியாக இருப்பேன் என்றான். உடனே தேவதையும் அந்த வரத்தை அனல் இரும்பனுக்கு கொடுத்து எனக்கு ஒரு அன்பளிப்பு கொண்டு வா என்று அனுப்பினாள். அனல் இரும்பன் மகிழ்ச்சியாக வெளியே வந்தான். அந்த தேவதை கொடுத்த வரம் உண்மையா பொய்யா என சந்தேகப்பட்டான். தர்மசீலன் வெளியே வலை விரித்து குருவிகளை பிடித்து கொண்டு இருந்தார். அங்கு அனல் இரும்பன் வந்து நின்றான். தர்மசீலன் நடந்ததையெல்லாம் அனல் இரும்பனிடம் கூறினார். ஆனால் அனல் இரும்பன் நடந்தது எதுவும் சொல்லாமல், அண்ணா, எனக்காக எந்த ஒரு வார்த்தையும் கேட்கவில்லையா என்றான். அவன் கேட்ட வார்த்தை தர்மசீலனுக்கு வருத்தம் அளித்தது. சரி, என் கூட வா, உனக்கும் நம் தேவதை வரமருளுவாள், வா என்றார் தர்மசீலன். இருவரும் குகைக்குள் சென்றதும் தேவதை தோன்றினாள். தர்மசீலன் தனது அன்பளிப்பான குருவிகளை கொடுத்தான். உன்னுடைய அன்பளிப்பு எங்கே என்று அனல் இரும்பனிடம் கேட்டாள். அப்படி கேட்டதும் தர்மசீலனுக்கோ அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி முடிவதற்குள் அனல் இரும்பன் தர்மசீலனின் இதயத்தில் தன் வாளினால் சொருகினான். தர்மசீலனின் உயிரே என்னுடைய அன்பளிப்பு என்றான் அனல் இரும்பன். அனல் இரும்பன், தேவதையே அதிர்ந்த நிலையில் நீ சாகா வரம் பெற்றிருக்கலாம், ஆனாலும் என் சாபத்தையும் பெற்றுக்கொள்
அன்பளிப்பை சேதமில்லாமல் கொண்டு வந்தவனை இப்படி கொலை செய்தாயே, அதற்காக உன் இரத்தத்தை எடுப்பவர்களுக்கு ஆதாயம் தங்கமாக கிடைக்கும். அதோடு நீ இங்கு திரும்ப வராதே என்றாள். அவன் தெனாவெட்டாக குகையை விட்டு வெளியே சென்றான். இப்போது ஒளிந்து நின்று தேவதை என்ன செய்கிறாள் என்று பார்த்து கொண்டு இருந்தான். ஆனால் அது தேவதைக்கு தெரிந்தது. ஒரு கல் கோடாரி எடுத்து அனல் இரும்பன் நெஞ்சில் எறிந்தாள். அனல் இரும்பன் 2 துண்டுகளாக போனான். அவன் ரத்தம் தங்கமணியாய் சிதறின. மறுபடியும் அனல் இரும்பன் உயிரோடு வந்தான். நீ ஆளில்லா உலகில் பேயாக இருப்பாய் என்று இன்னொரு சாபத்தையும் கொடுத்தாள். அந்த சாபத்தால் ஒரு சக்தியும் கிடைத்தது. அவன் இரத்தத்தில் கிடைக்கும் தங்கத்தின் மேல் ஆசை வைப்பவர்கள் நினைக்கக்கூடிய நினைவு எல்லாம் அனல் இரும்பன் மனதில் தெரியும். ஆனால் மாய உலகிற்கு வரும் யாருக்கும் தெரியாது. அவன் கொடூரமாக இருப்பதால் அனல் அரக்கன் என்று பெயர் மாறியது. அனல் அரக்கன் கதை மிகவும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து அனல் அரக்கன் கதையை கேட்க மாயப்படலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திப்போம். Computer and laptop sales and services at your home. We come to you.